விருப்பப்பட்டு யாருமே கொடுக்கல. யாருமே சொல்லக்கூடாது, எல்லாருமே வந்து நீங்க சொல்லுங்க. விருப்பத்தோட கொடுக்கல. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த முறையா சொல்லும்போது எப்படி சொன்னாங்க அப்படின்னா, கம்பெனிக்குள்ள சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. அதனால இப்போ வந்து நாளைக்கு கம்பெனி எப்படி ஆகுதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனி இருக்கலாம் இல்லாம போகலாம். நாளைக்கு உங்களுக்கு இந்த கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் கிடைக்கலாம் கிடைக்காமையும் போகலாம். அது சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. கம்பெனிக்குள்ள சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கு. அதனால இப்போ விஆர்எஸ் ஸ்கீமை நாங்கள் கொண்டு வரோம். இந்த விஆர்எஸ் ஸ்கீம் கொண்டு வரதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குங்கிறத தெளிவுபடுத்தினாங்க. தெளிவுபடுத்தும்போது அப்போ 2-3 மீட்டிங் வரைக்கும் போட்டு அதை கரெக்டான இதில் பண்ணாங்க. பண்ணுவோம். ஒரு சாரர் வந்து வேணும்னாங்க, ஒரு சாரர் வேண்டாம்னாங்க. இதில் கடைசி ரிட்டையர்டாவது ஏஜில் உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்போ எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு 1 வருஷமும் 4 மாசமும் 3 மாசமும் தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்கும், அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போகணுங்கிற இடத்துல இருக்காங்க. அதுக்கு குறைஞ்ச ஏஜில் உள்ளவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் விருப்பம் கிடையாது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிற ஆசையில அவங்க பண்ணதுனால இவங்களும் வேற வழி இல்லாம அப்போ கம்பெனில என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்படியோ கொடுத்தா அவங்க சூழ்நிலை சொன்னாங்க. கையெழுத்து போட்டாதான் இப்ப சரியானது ஆகும். கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்னும் ஒரு சூழ்நிலை கம்பெனி அடைச்சிட்டு போனாலும் போகும். எத்தனையோ தனியார் கம்பெனிகளை பாருங்க, அடைச்சிட்டு அவங்க பாட்டு போயிருவாங்க. அதே மாதிரி சூழ்நிலை வந்து இதெல்லாம் உங்களுக்கு அந்த விளக்கி தானே அந்த சொல்லி தானே அவங்கள்ட்ட விருப்பம் மனு கொடுத்துருக்கீங்க. இல்ல சார், விருப்ப மனுன்னு எங்கிட்ட கையில கொடுக்கல. கையெழுத்து போற இடத்துலதான் அந்த விருப்பம் அங்கதான் காட்டினாங்க. அங்க இவங்க ஒரு சிலர் படிச்சவங்க ஒரு சிலர் படிக்கல. அங்க போய் அவங்க படிச்சு காட்டினாங்கன்னு சொன்னாங்க. ஆபீஸ்ல கூப்பிட்டு விட்டுக்கிட்டு கையெழுத்து போடுங்க. அந்த படிச்சு காட்டினாங்க. அதை படிச்சு சிலவங்க படிச்சு காட்டினாங்க. அப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா, நீ என்ன விருப்பம், நீ 4 பேர் இருந்து எரிச்ச போறியா, 10 பேர் இருந்து எரிச்ச போறியா, கையெழுத்து போடுங்க அப்படின்னா. இன்னொரு பாத்துக்கோங்க, கம்பெனில ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து கம்பெனில சொன்ன மாதிரி அவங்க நடவடிக்கை நடக்கல. ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி வந்து எங்களை ஏமாத்தி தான் கையெழுத்தே வாங்கினாங்க. என்ன சொல்லி வாங்கினாங்க? ஒரு நிமிஷம். அல்ல, என்னன்னா விருப்ப உரிமையை அனௌன்ஸ் பண்ணது கம்பெனி வந்து அந்த சட்டப்பூர்வமாக நாம்ஸ் படி அவங்க அனௌன்ஸ் பண்ணுதாங்க. யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ வாங்கன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் பீரியட் கொடுக்காங்க, அறிவிப்பு கொடுக்காங்க. அதில் கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு ரைட் இருக்குல்ல, நீங்கள் கொடுக்க வேண்டிய உங்களை யாரும் அம்பல்படுத்த முடியாது. சூழ்நிலை எப்படினாலும் மாறலாம். கம்பெனி அவங்களுடைய லீஸ் பீரியட் எது முடியுதோ அதை அவங்க சொல்லத்தானே செய்வாங்க. அவங்க அதை மாரி செய்ய முடியாதுல்ல. அது சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குல்ல. இந்த வருஷம் எங்களுக்கு முடியுது, எங்க தொழில் இந்த வருஷம் முடியுது, அது வரைக்கும் நீங்க விருப்பப்பட்டவங்க மனு கொடுக்கலாம், விருப்பப்படாதவங்க கண்டினியூ பண்ணலாங்கிறத அவங்களுடைய அதே சமயத்துல கம்பெனியோடைய முடிவு அந்த லீஸ் பீரியட் முடியுது உங்கள்கிட்ட விலைக்கு சொல்லியிருக்கோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. 28 வரை இருக்கு. இப்போ எங்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் கமிட்டி மெம்பர்ஸையும் லோக்கல் இருக்கிற யூனியன் லீடர்ஸையும் கடைபிடிச்சி வச்சு பேசுறது. நாங்கள் இந்த மாதிரி கம்பெனி சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, விஆர்எஸ் கொடுக்கலாங்கிற ஒரு ஸ்கீமை நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவேன். அது ஒரு லிமிடெட் பீப்புள் தான் இருந்தாங்க அங்கே. ஒர்க் கமிட்டி மெம்பர்ஸு ப்ளஸ் இங்கே லோக்கலில் உள்ள யூனியன் மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து மக்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூனியனையோ வேறு யாரையும் எந்த அரசியல் கட்சியும் உள்ளே வரக்கூடாது, கம்பெனிக்கும் தொழிலாளருக்கு மட்டும் பேசி முடிச்சு கொடுங்கனால நாங்கள் எந்த யூனியனையும் கூப்பிடல. எந்த மீட்டிங்கு எதுவுமே கூப்பிடல. சொன்னது யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு தடவை இல்லை 3 தடவை மீட்டிங் போட்டிருக்கோம். ஒவ்வொரு கிட்டத்தட்ட நம்மகிட்ட 560 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. 560 ஒர்க்கர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக நாங்கள் எல்லாம் இண்டிவிஜுவலாக கலெக்டிவாக ஒரு 30 பேர் 40 பேர்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் எதோ சொன்னமோ அதே தான் கடைசி மீட்டிங் வேறு சொல்லியிருக்கிறோம். எல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இது கம்பல்சன் கிடையாது. விருப்பம் உள்ளவங்க இருக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க யாரும் கையெழுத்து கொடுக்கணும் கம்பல்சன் கிடையாது. இது விஆர்எஸ் தான், கம்பல்சரி ஸ்கீம் இல்லைங்கிறது எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்போ பிரிமினரியா அவங்க வந்து கம்பெனி வந்து நாங்கள் வந்து நாம்ஸு அதுக்கப்புறம் கம்பெனியுடைய செயல்பாடு உங்களுக்குள்ள விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இது நீங்களும் அட்டன் பண்ணுங்கிறத மறுக்கலை. ஆனால் எங்களுக்கு உள்ளூர விருப்பம் இல்லை, வழி இல்லாமல் கொடுத்தாங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதில் இப்போ நம்ம விருப்ப ஓய்வு கொடுக்குறீங்களா, இதை வந்து நமக்கு வந்து லேபர் ஆக்ட் பிரகாரம் அவங்க ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறத மேடம் சொல்லுவாங்க. அவங்க சட்டப்பூர்வமாக அதுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, அதையும் கேட்டுருவோம். நீங்கள் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் விஆர்எஸ் அவங்க வந்து 18 செட்டில்மெண்ட் 2 பேரும் போட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க போய் அதை விஆர்எஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு ஏற்கனவே சொன்னதான், யார் யார் வில்லிங் இல்லையோ கொடுக்க வேண்டாம்,
அவங்க அவங்களோட ஸ்டாண்ட்ல நின்றுக்கோங்க, கொடுக்குறவங்க கொடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இப்போ விஆர்எஸ் எங்களுக்கு வந்து யார் அன்னைக்கு கலெக்டர் சொன்னதும் அதே தான் சார் சொன்னாங்க. இப்போ எனக்கு ஃபோர்ஸ்டு விஆர்எஸ்ன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்கவுங்க விஆர்எஸை கேன்சல் பண்ணிடணும். அதுக்கு பிறகு அதனுடைய லீகல் என்ன செட்டில்மெண்ட்ஸ் வருதோ அதுக்கு மேனேஜ்மெண்ட் எடுக்கிற டிசிஷன் எதுவோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு கலெக்டர் சார் சொன்னாங்க. இப்பயும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறது அதுதான், ஃபோர்ஸ்டு விஆர்எஸ் எங்களுக்கு இங்கேருந்து போக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த விஆர்எஸ் ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் வந்து லெட்டர் கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்த ஸ்கீமை உங்களை இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி உள்ள அதுக்கு பிறகு மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் உங்களை வச்சு வேலை வாங்குறது செய்கிறது என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதுவுமே நாங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேலை கொடுங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது, கொடுக்காதீங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஸோ மேனேஜ்மெண்ட் அன்னைக்கு தேதியில் என்ன டிசிஷன் 28 முடியுதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வைண்டப்புக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்குரிய இதை மீதி உள்ள ஒர்க்கர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் இல்லையா?